இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான இடைவிடா சகாய அன்னையின் அன்பு பக்தர்களே, ஒவ்வொரு புதன்கிழமையும் பல வேலைகள் இருந்தாலும் பல பணிகள் இருந்தாலும் உங்கள் இல்லம் இந்த திருத்தத்தை விட்டு பல மைல் தொலைவில் இருந்தாலும் ஆனால் உங்களுக்கு இதயத்திற்குள் வருகின்ற ஒரு ஏவுதல், ஒரு ஆசை, நான் இன்னைக்கு மாஹிம் போயிட்டு மாதாவிடம் வேண்டிக் கொண்டு வருகின்ற ஒரு முடிவு. எந்த கவலையும் தான் பிரச்சனை கிடையாது, ஆனால் நீ மாதாவிட்ட நான் போகணும். நான் ஏன்னு யோசிச்சு பாருங்கள், நீங்களே பதில் சொல்லுவீங்க. இங்கே வந்தால் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபாதர், மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஃபாதர், மனசு அமைதியாக இருக்குது ஃபாதர், எங்கள் மாதாவிட பேசினோடனே எல்லா துன்பமும் போயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது ஃபாதர், இங்கே வந்தாவே போதும் ஃபாதர், மனசுக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவீங்க நீங்கள். ஏன்னா கடவுளை பார்க்க வருகிறோம், அன்னை மரியாதையும் மன்றாட விடுகிறோம். காலையிலே எழுந்துச்சி ரொம்ப தூரம் வந்துருப்பீங்க, கண்டிப்பா மாதாவிட போய் வேண்ட போகிறோம் சொல்லி. பிரியமானவர்களே, இன்றைய இறைவாழ்க்கை வழிபாட்டில் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட முக்கியமான ஒரு கருத்தை பற்றி பேசுகிறார். ஆண்டவர் இயேசு இந்த உலகுக்கு வந்தது அந்த ஒரே ஒரு நோக்கம்தான், கடவுள் அரசை இந்த உலகில் நிறுவிட. யாருடைய அரசை? கடவுளுடைய அரசை நிறுவிட. கடவுளுடைய அரசு என்றால் என்ன? இயேசு உமது ஆட்சி வருக அப்படின்னு சொல்லிக்கோங்க. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அப்போ ஆண்டவர் இயேசுனுடைய முழு வாழ்வினுடைய சுருக்கமாக சொல்லப்போனால் இறை அரசை இந்த உலகில் நிறுவிட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு வந்தார். அப்போ இரண்டு உதாரணங்களை தருகிறார். இந்த இறை அரசு விலை உயர்ந்த ஒரு புதையலுக்கு ஒப்பாகுமா? ஒருத்தர் நிலத்தை உழுது கொண்டிருக்கிறார், ஒரு புதையலை பார்க்குறாரு, அதை பார்த்த உடனே மகிழ்ச்சியில் அதை மூறி மடைச்சிட்டு போய் தமக்குள்ள எல்லாத்தையும் விற்கிறார். எனக்கு அது மட்டும் போதும், எனக்கு இந்த புதையல் உள்ள நிலம் மட்டும் போதும், இறைவன் வாழ்கின்ற வாழ்க்கை மட்டும் போதும், அதை அனைத்தையும் விட்டுவிட்டு அந்த புதையல் அடங்கிய நிலத்தை வாங்கிக்கிறார். என்ன அர்த்தமா? பிரியமானவர்களே, வாழ்க்கையில் நிறைய ஆசைகள் இருக்கலாம்ங்க. நிறைய ஆசைகளில் தீய ஆசை, தீய உணர்வுகள், தீய எண்ணங்கள் நிறைய வரலாம். கடவுளுக்கு அருகில் வர அவையெல்லாம் தடையாக அமையலாம். அவையெல்லாம் கடவுளுக்காக விட்டு ஆண்டவருடைய அரசை நாடுவதுதான் இந்த புதையல் ஓமையினுடைய உண்மையான அர்த்தம். மீண்டும் பார்க்கிறோம், ஆண்டவர் அதே சொல்ற அந்த கதை வேறமா சொல்ற பாட்டுக்கு, விலை உயர்ந்த முத்தை தேடி ஒருவன் செல்கின்றான், அந்த விலை உயர்ந்த முத்தை அவன் கண்டுபிடிக்கிறான், கண்டுபிடித்த உடனே அவன் எல்லாத்தையும் விட்டுவிட்டு அந்த ஒரே ஒரு முத்தை பெற்றுக்கொள்கின்றான். அப்போ என்ன அர்த்தமா? வாழ்க்கையில் இறை அரசை விட உயர்ந்தது எதுவுமே கிடையாது. இறை அரசுன்ற பிரியமானவர்களே, கடவுள் விருப்பத்தை நாம் நிறைவேற்றுவது. நீங்கள் எல்லாருமே கோயிலுக்கு வந்திருக்கீங்க, கண்டிப்பாக கேட்பீங்க, ஆண்டவரே என் விருப்பத்தை நிறைவேற்றும், என் ஆசையை நிறைவேற்றும், என் ஜபங்களை நிறைவேற்றும். சேராரசு இல்லையா? கடவுள் கேட்குறாரு இல்லையா? சிம்பிளாக கேட்குறாரு. நீங்கள் சொல்கிறலாம் நான் கேட்குறேன், நான் சொல்கிறது நீங்களும் கேட்கணுமா இல்லையா? உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நான் நிறைவேற்றுகிறேன், என் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றினால் என் ஆட்சியில் நீங்கள் வாழ்கிறீர்கள், என் ஆட்சியில் நீங்கள் உட்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்கின்றார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த விலை உயர்ந்த புதையல் நிறைந்த நிலம், விலை உயர்ந்த முத்து, இறை ஆட்சி. இறை ஆட்சி என்னவென்று சொன்னால் விடுதலை மிகவும் தெளிவாக ஆண்டவர் சொல்கின்றார். இறை ஆட்சி என்பது அமைதியும் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு வாழ்வு. தூய ஆவியாரில் இணைந்து மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் ஒற்றுமையாக வாழ்ந்தால் அதான் இறை அரசு. பிரியமானவர்களே, இந்த தொடர்ந்து நவநாளில் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த புதையலை தேடுகிற அந்த மனிதனை போல, விலை உயர்ந்த முத்தை தேடுகிற மனிதனை போல நான் உம்மை வாழ்நாள் முழுவதும் தேட எனக்கு அருள் தாரும் என்று ஜெபிக்க வேண்டும். அப்படி தேடினால் கிடைக்கும் என்பதை இறைவன் எத்தனையோ சொல்லியிருக்கார். தேடுங்கள் உங்களுக்கு நீங்கள் கண்டடைவீர்கள், தேடுங்கள் நல்லவற்றை தேடுகிற பொழுது, இறைவனுக்குரிய தேடுகிற பொழுது நிச்சயமாக நம்மால் கண்டுகொள்ள முடியும். இறைவாக்கினர் எரேமியா எழுதிய திருமுகம் 29ஆம் அதிகாரம் 12வது இறைவாற்றிலே ஆண்டவர் தெளிவாக சொல்கின்றார், நீங்கள் என்னிடம் வந்து கூக்குரலிட்டு மன்றாடுவீர்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். நீங்கள் ஆண்டுகிட்ட வந்து நீங்கள் கூக்குரலிட்டு மன்றாடினால் அவர் என்ன செய்வார்? அவன் கண்டிப்பாக செவி மடுப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா, உங்கள் முழு இதயத்தோடும் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை தேடும் பொழுது நீங்கள் என்னை கண்டடைவீர்கள்.
ஆம் நீங்கள் என்னை கண்டடைவீர்கள். அப்போ முழு இதயத்தோடு நாம் ஆண்டவரை தேடி வருகிற பொழுது ஆண்டவரை நாம் கண்டுகொள்வோம். ஆண்டவரை கண்டு கொண்டால் அதோட ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், பெரிய ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம் வேறு எதுவுமே கிடையாது. ஆகவே தொடர்ந்து இந்த நவநாளில் ஜெபிப்போம். அன்னை மரியாளுடைய பரிந்துரையினாலே வாழ்நாள் முழுவதும் நாம் எதையெல்லாம் தேடுகிறோமோ இல்லையோ ஆண்டவரையே நாம் தேடி வரவும் அவரை கண்டு மகிழவும் நாம் ஆண்டவரிடத்திலே இந்த நவநாளில் ஜெபிப்போம். ஆமேன்.